பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளை ஆண்டவர் நாம் காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாளை பார்க்க முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த நாளை பார்க்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி ஒரு புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் உண்டாயிருக்கிறது. எந்த இடத்துல ஆராய்ச்சாலும் அவர் கடந்து வருகிறார். சோத்திருக்கிறோம். நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன் வீடே ஆண்டவர் சபையா இந்த நாளில் மாற்றி இருக்கிறார். உன் குடும்பத்தோடு அந்த வீட்டில கூடி வந்திருக்கிறவர்களோடு சோத்திருக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீ ஆலயத்தில் வருகிற பொழுது என்ன பிரசன்னத்தை நீ உணர்கிறாயோ அதை நீ உணரும்படி உன்னை ஆவிக்குள் மாற்றுகிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற, நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். விசுவாசத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு கூட இருப்போம். நம்முடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாது இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அந்த புதிய நாளிலே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. சகோதரியே, நீ மாத்திரம் உன் வீட்டுல கர்த்தரை ஆராதிக்கிற நினைக்காதீங்க. நம்ம ஒரு ஆன்லைன்ல இப்ப இருக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நம்மோடு கூட சேர்ந்து ஆங்காங்கே சோத்திரிக்கிறோம். கர்த்தரை இந்த நேரத்துல துதித்து கொண்டே இருக்கிறார்கள். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரப்படி நம்ம ஆங்காங்கே இருக்கிறோம், ஆனா ஆவியில நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். சோத்திரிக்கிறோம். நாம் சபையாராய் கூடி நாம் கர்த்தரை துதிக்கிறோம் என்று சொல்லி நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் நடுவிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிகாரியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி உதவி செய்த எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதான காரணரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வீடுகளுக்குள் கடந்து செல்லட்டும் அப்பா. இப்பொழுதே இந்த சகோதரனை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. இப்பொழுதே இந்த சகோதரி உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடலானவைகளை செவ்வையாக்குகிறவர் ஆண்டவரே, எல்லா கோடலானவைகளை செவ்வையாக்குவீராக. கவன சிதறல்களை எடுத்து போடுவீராக. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை சேவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு மணி நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை, இந்த ஜெபங்களை ஆண்டவரே, இந்த பாடல் ஆராதனை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வீராக. ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. அவருடைய கேள்விகளுக்கு பதில் வருவதாக. அவரை உற்சாகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தலை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என் தேவனாகிய கர்த்தாவே என்ற தலைப்பிலே உங்களோட ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆகவே அது சம்பந்தமான ஒரு பாடலையும் நான் பாட விரும்புகிறேன். நம்முடைய ஆலயத்தில் கூட என் தேவனாகிய கர்த்தாவே என்ற ஒரு ஆராதனை பாடலை நான் உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே அதை நாம் பாடியிருக்கிறோம். நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியும். ஒருவேளை புதிதாக இந்த நேரலையில் இந்த நிகழ்ச்சியை காண்பீர்களானால் எங்களோடு கூட இந்த பாடலை கற்றுக்கொண்டு நீங்களும் பாடி ஆராதியுங்கள். என்னுடைய தனிப்பட்ட ஜப வேளையில்
இந்த பாடலை பாடி நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து செல்வது உண்டு. சோத்ரம், என்னை கவர்ந்த பாடல், நான் அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பாடல், நான் விரும்பி அடிக்கடி என் ஜெப வேளையில் பாடுகிற ஒரு பாடல். சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அந்த பாடலோடு உங்களோடு கூட இணைந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கும்படி விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்புக்காக சோத்திரிக்கிறோம், ஆப்டாக இருக்கும் என்பதற்காக ஆவியானுடைய ஏவுதலினால் இந்த பாடலை உங்களுக்கு முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். என்னோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நல்ல உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி praise the Lord, Jesus, glory, Jesus, hallelujah, praise the Lord. என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுவோம். தேவனாகிய கர்த்தாவே, என்ற முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. என் தேவனாகிய கர்த்தாவே, என்ற முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆவியானவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடே தொழுவோம். ஆவியானவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடே தொழுவோம். துதியினுடைய அணிந்து என்றென்றுமாய் ஸ்தோத்திர பலியிடுவோம். பலியிடுவோம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் ஸ்தோத்திரம் நல்லது. ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லதென்றோ. 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லதென்றோ. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொண்டே. என் தேவனாகிய கர்த்தாவே, என் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. என் தேவனாகிய கர்த்தாவே, என் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆமென். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறிடுதே. மானானது நீரோடைகளையே வாஞ்சித்து கதறுமா போல். மானானது நீரோடைகளையே வாஞ்சித்து கதறுமா போல். என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து என்றென்றும் கதறிடுதே. என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து என்றென்றும் கதறிடுதே.
அம்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, எந்த முழு மனதோடு முழு அம்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பரிசுத்த வேதாகமத்தை நாம் கையில் எடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். Oh Lord my God, I will give thanks to you forever. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தன்னை தெரிந்தெடுத்த, தன்னை அழைத்த, தன்னை அபிஷேகம் பண்ணின, காப்பாற்றின, உணர்த்தின, உருவாக்கின, ஆடுகளுக்கு பின்னே திரிந்திருந்த என்னை நாட்டை ஆளும் அரசனாய் மாற்றினாரே என்று சொல்லி ஆண்டவரை தாவீது துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே ஆண்டவரை துதிப்பதற்கு தாவீது கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய நன்மையை அவருக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல நாமும் சொல்ல வேண்டும், என்றென்றைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. வாழ்க்கை செய்த நன்மை எவ்வளவு அப்பா. எங்க வாழ்க்கை நீங்க நன்மை செய்யலன்னா இன்னைக்கு நாங்க ஒரு நபராகவே இல்லை, நாங்க ஒரு குடும்பமாவே இருந்திருக்க மாட்டோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை துதிக்கிறது தாவீது ஆண்டவரை அழைக்கிற அந்த ஒரு விதம் என் இருதயத்தை ரொம்ப கவர்ந்தது. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி சொல்லி கூப்பிடுகிறார்? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த அவர் சொன்ன அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு ரொம்ப என் இதயத்தை தொடுது. தேவனாகிய கர்த்தாவேன்னு தாவீது சொல்லியிருந்தா கூட அந்த வார்த்தை என் இதயத்தை தொடாது. அவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே என்று ஆண்டவரை உரிமையோடு கூட அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் பல விதங்களில் ஆண்டவரை அழைக்கிறார். என் பலனாகிய கர்த்தர் என்றும், என் கன்மலை என்றும், என் கோட்டை என்றும், என் இரட்சகர் என்றும், என் தேவன் என்றும், என் துருகம் என்றும், என் கேடகம் என்றும், என் உயர்ந்த அடைக்கலம் என்றும், என் இரட்சண்ய கொம்பு என்றும் ஆண்டவர் ரொம்ப உரிமையாய் சொல்லுவாருங்க. அதாங்க அவர் ஆராதனை வீரர். ஸ்தோத்திரம். இதெல்லாம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல என் பலன், என் கோட்டை, என் துருகம், என் இரட்சண்ய கொம்பு ஆண்டவர் உரிமையா சொல்லுவாருங்க. அதுலதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவெளியிலே தாவீதை போல நீங்களும் நானும் என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவரை உரிமையோடு அழைத்து ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த கால வேளையிலே இந்த நாமத்தை உங்கள் வாய்களிலே அறிக்கை செய்யும்படி ஆவியானவர் விரும்புகிறார். தாவீதோடு கூட இணைந்து, என்னோடு கூட இணைந்து நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக ஒரு தெருவிலே ஒரு வீடு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே ஒரு பிச்சைக்காரன் போய், அம்மா தாயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்கிறான். அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரன் மேல பரிதாபப்பட்டு ஒரு 10 ரூபாயை கொடுக்குறாங்க. அவன் அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா பெற்றெடுத்த பிள்ளை
அவன் போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஒரு சாக்லேட் வாங்கணுமா, எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கம்மா என்று சொல்லி கேட்கிறான். அந்த அம்மா தான் பெற்ற பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்து அனுப்புது. இப்போ அந்த பிச்சைக்காரன் ஏற்கனவே 10 ரூபாய் வாங்கிட்டு போனானே, அவன் என்ன சொல்லுவான்? வெளியில போய், நானே அந்த வீட்டுக்கு போனேன், நான் பிச்சை கேட்டேன், அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னு அவன் சொல்லுவான் வெளியில போயிட்டு. ஆனா பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளைக்காரன் போய் வெளியில என்ன சொல்லுவான்? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் 10 ரூபாய் வாங்கி வந்தேன்னு சொல்லுவான். அருமையானவர்களே, பிச்சைக்காரன் அந்த அம்மா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். ஆனா பெற்றெடுத்த பிள்ளை சொல்லுவான், எங்க அம்மா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். 2 பேருக்குமே 10 ரூபாய் தான் கொடுத்தாங்க, 2 பேருமே அம்மானு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் ஒருவன் வாசலுக்கு வெளியிலே நின்று கேட்கிற நிலை, இன்னொருவனோ வாசலுக்குள்ளே தன்னுடைய தாயை மிகுந்த உரிமையோடு அந்த தாயினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு உதவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவரை யாரோ ஒருவரை போல நாம் அழைத்து ஆராதிக்கிறோமா? அல்லாவிட்டால் அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன் என்று நாம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிட முடியாதபடிக்கு, அப்படி அழைக்க முடியாதபடிக்கு இருந்த ஒரு 2 பேரை உங்களுக்கு முன்னதாக நான் நிறுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகு என் தேவனாகிய கர்த்தாவே என்று உரிமையோடு அழைத்த ஒரு 2 பேரையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி விட்டு, என் தேவனாகிய கர்த்தாவே என்று நீங்கள் அவரை அழைக்கும் பொழுது, அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு தருகிற 5 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட வேகமாக இந்த செய்தியை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுவதற்கு கூச்சப்பட்ட, கூப்பிடுவதற்கு முடியாமல் போன ஒரு மனுஷனை உங்களுக்கு முழுவதாய் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். யார் சொல்ற தெரியுமா அந்த வார்த்தை? யாக்கோபு சொல்லுகிறான் ஈசாக்கை பார்த்து. ஈசாக்கு கேட்கிறாரு, எப்பா இவ்வளவு சீக்கிரமாக எப்படிப்பா உனக்கு இது அகப்பட்டது, இவ்வளவு சீக்கிரமா எப்படிப்பா கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. யாக்கோபு என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார்னு சொல்லியிருக்கணும் யாக்கோபு. ஆனால் இங்கே யாக்கோபு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஏன் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய தேவன் என்று ஏன் யாக்கோபால் சொல்ல முடியவில்லை என்றால், அவனுக்குள் பொய் இருந்தது, அவனுக்குள் மாய்மானம் இருந்தது, அவன் தகப்பனை ஏமாற்றுகிறான், ஒரு குற்ற உணர்வு, என் தேவன் என்று அவனால் அழைக்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க. அண்ணன் பேரை சொல்லிட்டு ஆக்சுவலி யாக்கோபு தான் நிற்கிறான். ஆனால் தன்னை அண்ணன் என்றும் தன் பெயர் ஏசா என்றும் கண் தெரியாத ஒரு அப்பாவை ஏமாற்றினவனாய் நிற்கிறான். அவனால சொல்ல முடியலங்க, என் தேவன் என்று அவனால சொல்ல முடியல. பிரைஸ் தி லார்ட். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை உரிமையோடு ஆராதிக்க முடியாம இருக்கிறாங்க. என்னுடைய தேவனாகிய கர்த்தாவே நிறைய பேருக்கு சொல்ல முடியல. காரணம், அவர்களுக்குள் இருக்கிற குற்ற உணர்வு, அவர்களுக்குள் இருக்கிற பொய், அவர்களுக்குள் இருக்கிற மாய்மாலம், அவர்களுக்குள் இருக்கிற ஏமாற்றுகிற தன்மை அவங்களை என் தேவன் என்று சொல்ல தடுக்கிறது. குற்ற உணர்வு தடுக்கிறது. இன்றைக்கு உங்க நிலை என்ன? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்றதுக்கு? என் இதயம் பரிபூர்ணமாய் சம்மதிக்கும் பாஸ்டர் ஐயா. என் இருதயத்துக்குள்ள எந்த காரியத்தை நான் ஒளிச்சு வைக்கல, நான் தைரியமாய் சொல்லுவேன், அவர் என்னுடைய தேவன் என்னால சொல்ல முடியும் என்று. எத்தனை பேர் நீங்கள் சொல்லும் நிலையில் இருக்கிறீர்கள்? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரியா, நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஏமா, நான் தான் ஏகப்பட்ட பண்ணியிருக்கிறேனே, என் லட்சணம் எனக்கே நல்லா தெரியுமே, நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் நிச்சயம் கேட்க மாட்டார். ஏனென்றால் என் வழிகள் எனக்கு தெரிகிறதே என்று ஓப்பனாவே பேசுறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு காலம் அப்படி இருப்பீங்க?
சில ஆட்கள் பார்த்து திருவிருந்தே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த தவறு பண்றேன், அதனால திருவிருந்து நான் எடுக்க முடியல, பிறகு பார்க்கிறேன் அப்படின்னு காலம் கடத்தி கொண்டே போகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. உங்களுக்குள்ள இருக்க அந்த குற்ற மனசாட்சியெல்லாம் போகணும். ஏமாற்று தன்மையை எடுத்து போடுங்க. இந்த யாக்கோபை பாருங்களேன், கண்ணு தெரியாத அப்பாவை இவன் ஏமாத்தலாம். பின் நாட்களில இவன் மாமங்கார யாக்கோபுடைய மாமா யாக்கோபுக்கு கண்ணு தெரிந்தே சின்ன பொண்ணை கொடுக்கிறன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா பொண்ணை மாத்தி பெரிய பொண்ணை கொடுத்து கண்ணு தெரியாமலே யாக்கோபு ஏமாந்தான். இதுல இருந்து என்ன புரியுது? நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஏமாற்று வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம், கள்ளத்தனம் வேண்டாம், பொய் வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, அவைகளை விட்டு விட்டு நம்முடைய தேவனை என்னுடைய தேவன் என்று அழைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஜீவியத்தை தருவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான சின்ன சின்ன குழந்தைகளாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என்னுடைய தேவன் என்று தேவனை உரிமையோடு அழைக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இரண்டாவது, இன்னொரு மனுஷன் ஆண்டவரை என்னுடைய தேவன் என்று அவனால் அழைக்க முடியல. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அதற்கு சவுல் அமிலேக்கியரிடத்தில் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இங்கே சவுல் என்கிற ஒரு ராஜா, கர்த்தரால் இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட முதல் ராஜா சவுல், சாமுவேலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இப்போது வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் வந்து சவுலை பார்த்து சொன்னாரு, அப்பா அமிலேக்கியரை முற்றிலும் அழிச்சிடு, ஒருத்தவரை கூட விடாத, முற்றிலும் அழித்து விடுனாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொன்னதை பாதியை நிறைவேற்றிட்டு பாதியை நிறைவேற்றல. நலமானவைகளை, அமிலேக்கியர்களுடைய நலமான பெண்கள், நலமான வாலிபர்கள், அந்த அந்த அமிலேக்கியருடைய ராஜா எல்லாத்தையும் தப்ப வச்சிட்டு சும்மா கால் போனது, கண்ணு போனது, சோலையானது, ஒண்ணுமில்லாத வகைகளை மட்டும் அழிச்சிட்டு பாதிய வந்து அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய உடைமைகளை பாதியை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றான், ஏன்பா அதெல்லாம் நீ ஆண்டவர் தான் முற்றிலும் அழிக்க சொன்னாரு, நீ ஏன் ஆடு மாடுகள்லாம் இப்படி வச்சிருக்கிற, இதெல்லாம் அமிலேக்கியனாச்சே, முற்றிலும் அழிக்க வேண்டியதானு சொன்னா, அதுக்கு சவுல் சொல்றாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அதை பலியிடும்படிக்கு தப்ப வச்சிருக்கிறேன்னு சொல்றான். ஏன் என்னுடைய தேவன் நீ ஏன் சொல்லல? காரணம், கீழ்ப்படியாம கர்த்தர் சொன்னதை சரியா செய்யல. கர்த்தருக்கு முன்னாக அவன் தன்னை குற்றவாளியை போல உணர்றான். அதனால தேவனை என்னுடைய தேவன் என்று சவுலால் சொல்ல முடியல. இங்கே யாக்கோபால் என்னுடைய தேவன் சொல்ல முடியல. இந்த 2 பேருமே பார்த்தா தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தான். 2 பேருமே கிறிஸ்தவ பின்னணி தான். 2 பேருமே தேவனை ஆராதிக்கிற அனுபவம் உடையவர்கள் தான். ஆனா அந்த 2 பேரால என் தேவன் சொல்ல முடியலையே. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? சபைக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்னுடைய தேவன் உங்களால சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேருக்குள்ள குற்ற மனசாட்சி, நிறைய பேர் இன்னொரு ஜபத்தையே சார்ந்து இருக்கிறது. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு ஏன் அந்த குற்ற உணர்வு வருது? உன் குறைவு உனக்கே தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குறையோடு வாழ முயற்சி பண்ணாத. அவரை என்னுடைய தேவன் என்று அழைக்கும்படி ஒரு புதிதான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. என் தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்த 2 பேரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை பாருங்கள். என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். யோசுவா சொல்ற,
யோசுவா சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றினேன். யோசுவா உம்முடைய தேவன் அப்படின்னு சொல்லல, தேவனாகிய கர்த்தர்னு சொல்லல. யோசுவா உரிமையோடு சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றினேன். ஏன் யோசுவால என்னுடைய தேவன் அவரால் சொல்ல முடியுது? அவருக்குள் இருந்த அந்த இன்டெகிரிட்டி, உத்தமம். அந்த உத்தமம் அவரை என்னுடைய தேவன் என்று அவரை சொல்ல வைக்கிறது. அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் இருதயத்தில் உத்தமம் இருக்குமானால், நீ தேவனுக்கு முன்னாக உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால், உன்னால் சொல்ல முடியும் யோசுவாவை போல, அவர் என்னுடைய தேவன். உரிமையோடு நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கிற போதுதான் உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். சும்மல்ல கும்பல்ல எல்லாரும் போல எல்லாரோடு கூட சேர்த்து சொல்றதல்ல, தனிப்பட்ட விதத்தில் சொல்லும், அவர் என்னுடையவர். சில குழந்தைங்கள்லாம் சில பொருளை அப்படி மறைச்சு வச்சுக்கும். எனக்கு தாயா அந்த பொருளை அப்படின்னு குழந்தை கிட்ட கேட்டா அந்த குழந்தை சொல்லும், திஸ் இஸ் மை, இது என்னுடையது, நான் தரமாட்டேன் அப்படின்னு. என்னுடைய பொருள் அந்த குழந்தை எப்படி வைத்துக் கொள்ளுமோ, அதே போல தேவனாகிய கர்த்தரை உனக்குரியவராய் நீ வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எனக்குரியவர், என் நேசர் எனக்குரியவர். அவரை நான் யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்ன, நீங்கள் அவரை உங்களுடையவர்களாய் வைக்க வேண்டும். உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணுமா? உங்க குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணுமா? யோசுவா சொல்வதை போன்ற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இரண்டாவது, என் தேவன் கர்த்தர் என்று அழைக்கிற ஒரு நிலைமையில ஆண்டவர் சோத்திரிக்கிறோம், யாக்கோப்பை மாற்றினார். பிற்காலத்தில் முன்ன யாக்கோப்பு என்ன சொன்னா? சோத்திரிக்கிறோம், உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நேரிட பண்ணினார் என்று சொன்னார். ஆனால் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யாக்கோப்பு என்கிற ஒரு மனிதன் சூரியன் அஸ்தமித்த பொழுது, தாய் தகப்பனெல்லாம் கைவிட்ட பொழுது, எப்படியாவது போய் உன்னை காப்பாற்றிக்கோ என்று அவருடைய தாய் தகப்பனை அனுப்பிவிட்ட பொழுது ஒரு ராத்திரி நடந்து போனான். சூரியன் அஸ்தமித்தது. அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து வைத்து தலையணையா வைத்து படுக்கிறான். எதிர்காலத்தை குறிச்சி ஆண்டவர் முதல் முறையா அவனுடைய வாழ்க்கையில தரிசனமானார். அவனோடு பேசினார், அவனை உணர்த்தினார். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதில் 21வது வசனத்தில் அவர் சொன்னார், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். எந்த யாக்கோப்பு ஒரு நாள் அவர் உம்முடைய தேவன் என்று சொன்னானோ, அதே யாக்கோப்பு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு எப்படி எட்டவராயிருப்பார்? என் தேவனாயிருப்பார். கர்த்தர் என் தேவனாயிருப்பார். வாலிப தம்பி, இந்த தேவன் உன்னுடைய தேவன் தானா? வாலிப தங்கச்சி, நீ தைரியமாய் சொல்ல முடியுமா, இவர் என்னுடைய தேவன்? சகோதரியே, நீ சொல்ல முடியுமா, அவர் என்னுடைய தேவன்? சகோதரனே, நீ சொல்ல முடியுமா, அவர் என்னுடைய தேவன்? ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் இந்த காலவேளையில? அப்படி யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ, அவரை என்னுடைய தேவன் என்று யார் அழைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்ய, அவர் கிருபை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோத்திரிக்கிறோம். என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னுள் வாஞ்சிக்குதே. எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவருள் ஜீவிப்பேனான். நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். நான் என் நேசர் உடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். பிரியமே என் ரூபவதி
பிரியமே ரூபவதி என்றே அழைத்திடுவார். எல்லாரும் தெரிஞ்சவங்க என்னோடு கூட சேர்ந்து ஹல்லேலூயா. நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். நான் என் நேசர் உடையவன், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். பிரியமே ரூபவதி என்றே அழைத்திடுவார். பிரியமே ரூபவதி என்றே அழைத்திடுவார். என் இயேசுவை காண என்னுள்ளம் எப்போதுமே என்னுள் வாஞ்சிக்குதே. எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவருள் ஜீவிப்பேன். எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவருள் ஜீவிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல, யோசுவாவை போல, பிந்திய நாட்களிலே மனம் திரும்பி என யாக்கோப்பை போல அவரை என்னுடைய தேவன் என்று அழைக்கிற அந்த ஜீவியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. இந்த காலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற விஷயம், அவர் உங்களுக்கு உரிமைக்காரராய் உங்களுக்கு காணப்பட வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் என்ன என்பதை ஒரு 5 காரியத்தை மிக வேகமாய் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அவருடைய ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் போதும் ஆண்டவர் அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் என்னுடைய தேவன் என்று சொன்னார்களோ கர்த்தர் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 7வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அதில் தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ கர்த்தர் துன்பங்களில் இருந்து அவளை ரட்சிப்பை உண்டாக்குகிறார். துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டாக்குகிறார். துன்பங்களில் இருந்து உனக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் தருகிறார். இந்த காலவேளையுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? துன்பப்படுகிறாயா? உன் குடும்பத்திலே துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில துன்பம் அநேகமா இருக்குதா? துன்பத்தினாலே நீ கலங்கி இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? என் பிள்ளை எனக்கு துன்பமா இருக்கிறானே, இந்த கடன் பிரச்சனை எனக்கு துன்பமா இருக்குதே, வேலை இல்லாத தன்மை எனக்கு துன்பமா இருக்குதே, இந்த வியாதி எனக்கு துன்பத்தை கொடுக்குதே, என் கணவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறாரே, இந்த பொருளாதார நெருக்கடிய வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்குதே, துன்பத்தின் நடுவில் வாழ்றேன்னு சொல்றாயா? ஓ பிரதர் சிஸ்டர், என் தேவனாகிய கர்த்தாவே என்று அவரை உரிமையோடு நீ அழைக்கும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தருடைய துன்பங்களில் இருந்து உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் துன்பம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் உன் துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் உன்னோடு இந்த காலவேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 43:6 வசனத்தை பாருங்கள். எனக்கு ஏன் இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்று யாக்கோப்பு தன் பிள்ளைகளை பார்த்து அங்கலாய்க்கிறான். சில நேரம் பாருங்க, பிள்ளைகளாலே பெற்றோருக்கு துன்பம் வந்துருது. அங்கே சிமியோனும் லேவியும் என்கிறவன் செய்த சில செயல்களினாலே, அவர்கள் பண்ணின சில காரியங்களினாலே யாக்கோபு சொல்றார், எனக்கு ஏன்டா துன்பத்தை வருவிக்கிறீங்க? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து கதற. நிறைய நேரம் பாருங்க,
நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு துன்பங்களை கொடுத்து விடுகிறார்கள். சில நேரம் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு துன்பமா மாறிடுறாங்க. ஏதோ ஒரு நபர் நமக்கு துன்பத்துக்கு காரணமா மாறுகிறாரு, இல்லன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நம்முடைய துன்பத்துக்கு காரணமா மாறுது. யோபு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோபு தன் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்களும் என்னை ஏண்டா துன்பப்படுத்துறீங்கன்னு கேட்கிறான். சில நேரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறவங்களே நமக்கு துன்பத்தை கொடுத்துருவாங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களுமா என்ன துன்பப்படுத்துறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தி வருகிற உலகம். சில நேரம் குடும்பங்கள் இருந்தே துன்பங்கள் உனக்கு எழும்பலாம். சில சூழ்நிலைகள் உனக்கு துன்பமா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் துன்பத்தை பார்த்து, ஒரு வார்த்தை வருது பாருங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உன் துன்பத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவரை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கு உன் துன்பத்தை கவனிக்கிற ஒரு ஆண்டவர், உன் துன்பத்தை பார்த்த அந்த துன்பங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் பெரியவராய் இந்த கால வேளையில இருக்கிறார். என் துன்பத்தை யாரும் பார்க்கல, நான் படுற கஷ்டம் யாருக்கும் தெரியலன்னு சொல்லாத. நான் பிரசங்கிக்கிறவர் உன் துன்பத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த கொரோனா என்கிற இந்த வியாதி பரவி கொண்டிருக்கிற இந்த கடுமையான சூழ்நிலை, வேலை வாய்ப்பு இல்ல, வீட்டுல முடங்கி கிடக்கிறோம், பொருளாதார நெருக்கடி, எவ்வளவு துன்பம். நீ போகிற அவர் கண்மூடி கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் அல்ல, அவர் காணாத ஒரு தெய்வம் அல்ல, அவர் காண்கிற தெய்வம். உன் துன்பத்தை பார்க்கிற ஒரு தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் பார்க்கிற தெய்வம். நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன் வாய் திறந்து சொல்லு, என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே என்று நீ அவரை உரிமையோடு பாடி ஆராதித்து துதித்து ஜெபித்து பார். உன் துன்பத்தை பார்த்து அதிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆகிலும் அவைகளில் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிப்பான். எல்லாரும் வீட்டுல வாயத்தன சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய துன்பத்தை பார்க்கிறவர். நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என் துன்பத்தின் நடுவிலே நின்று என்னை விடுவிக்கிறவர். ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தாவே என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் துன்பத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். இரண்டாவது குறிப்பு, 18வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என் வாழ்க்கை இருளா இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவார். இந்த உலகத்துல எந்த தெய்வமும் உன் இருளை வெளிச்சமாக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் உன் இருளை வெளிச்சமாக்க முடியாது. உன்னுடைய இருளை வெளிச்சமாக்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவையும் தேவனாகிய கர்த்தாவே நீ அழைப்பாயானால் உன் இருளை எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 91:6 சொல்லுகிறது, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். ஏசாயா 60:2 சொல்லுகிறது, இருள் ஜனங்களை மூடும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரங்கள். யாத்திராகமம் 10:21 இருள் என்பது தடவி திரியத்தக்கதான ஒரு நிலை. இருளை யாருமே விரும்ப மாட்டாங்க. இருட்டுன்னு சொன்னா நல்லா நேரா நடக்க முடியாது, தடவி தடவி தான் நடக்கணும். இருளிலே கொள்ளை நோய்கள் நடமாடுகிற சூழ்நிலை, ஜனங்களை இருள் மூடும். இருளின் அதிகாரங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தை இருள் அதிகாரம் பண்ணுது. நீ நோயில தான் கிடக்கணும், நீ கஷ்டப்படணும், நீ வேதனை படணும்னு நிறைய குடும்பத்துல இருளின் அதிகாரங்கள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவேளை உன் குடும்பத்துல இருள் அதிகாரம் பண்ணி கொண்டிருக்கிறதா,
அந்த இருளின் அதிகாரம் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அவரை என் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அழைப்பாயானால் இருளின் அதிகாரங்கள் இருந்து அவர் உன்னை விடுதலை ஆக்குவார். எல்லாரும் கூடிய சோத்திரிக்கிறோம். கைய உங்க தலை மேல வைங்க. சோத்திரிக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய வலது கையை எடுத்து உங்க தலை மேலேயே வச்சுக்கிட்டு நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை உட்படுத்தினபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குற ஒரே தெய்வம் இயேசுநாதர் மட்டும்தான். அது எந்த இருளா இருந்தாலும் சரிதான், உன்னை விடுதலை ஆக்குகிறவன். யோபு 29:3 சொல்லுகிறது, அவர் அருளுகிற வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். எவ்வளவு யோபு சொல்றார் பாருங்க. எவ்வளவு யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா. பிள்ளைகள் இல்ல, போயிடுச்சு. சொத்தெல்லாம் போயிடுச்சு. சோத்திரிக்கிறோம். செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு. சரீரத்திலே வியாதி, பலவீனம், ஏகப்பட்ட பிரச்சனை நடுவிலே யோபு சொல்றாரு, இந்த இருளை நான் கடந்து போவேன். கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை எனக்கு அனுப்புவார். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை எனக்கு அனுப்புவார். நான் இருளை கடந்து போவேன். என் குடும்பம் இருளை கடந்து போகும். என் பிள்ளைகள் இருளை கடந்து போவார்கள். நான் இந்த இருளிலே இருக்க போவதில்லை. என் நிலையை கர்த்தர் மாற்றுவார். தைரியமா சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு ஒரு இருளான சூழ்நிலை போல இருக்கலாம். என்ன செய்தனே புரியல, ஒரே குழப்பமா இருக்குது. அதே நிலைமை நீடிக்காது. கர்த்தர் அந்த நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. நான் இப்படி கீழே உட்கார்ந்துருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படுறியா? சில நேரம் பிசாசு நினைப்பான், ஏசுனார் சொன்ன என்ன பெரிய வாழ்ந்துட்டு இப்போ இருள் தான் கிடக்குற, பிரச்சனை தான் இருக்கிற, கலந்தொழில் தான் இருக்கிற, என்ன நீ பெருசா செஞ்சுட்டானே உலகத்தானோ பிசாசுக்குரியவனும் பிசாசு உன்னை கிண்டல் பண்ணலாம். நீங்க உடனே அதை பார்த்து சோதர கூடாது. அதை பார்த்து சொல்லலாம், இன்னைக்கு நான் இருள உட்கார்ந்துருக்க மாதிரி தான் தெரியலாம், ஆனால் கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். என் இருளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். என்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். என் வாழ்க்கையில் ஒரு ஒளியை கர்த்தர் அனுப்புவார். நான் இதே நிலையில் இருக்க போகிறவன் அல்ல. என்னை கர்த்தர் அதிசயம் செய்வார்னு சொல்லி சொல்லுங்க. மூன்றாவது சங்கீதம் 30வது சங்கீதம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த 2வது வசனத்தை பாருங்க. அங்கே ஒரு வார்த்தை கவனியுங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். யாரெல்லாம் என் தேவனாகிய கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவர் குணமாக்குகிற தேவனாயிருப்பார். உன் சீர்கேடுகளை குணமாக்குவார். அவருடைய தழும்புகளால் உன்னை குணமாக்குவார். உன் குடும்பத்தை குணமாக்குவார். உன் பிள்ளைகளை குணமாக்குவார். உன் சூழ்நிலைகளை குணமாக்குவார். உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரத்தை அவர் குணமாக்குவார். என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் குணமாக்குகிறவர். அவரால் குணமாக்க முடியாத பிரச்சனைகள் இல்ல. அவரால் சால்வ் பண்ண முடியாத காரியம் ஒன்றும் இல்ல. குணமாக்குதல் என்பது உன் வியாதியை மட்டுமல்ல, உன் சூழ்நிலைகளை, உன் சுபாவங்களை, உன் சீர்கேடுகளை அவர் குணமாக்குகிறவர். அவர் குணமாக்கும் தெய்வம். ஹல்லேலூயா. எப்போது அவர் குணமாக்குகிறவரா மாறுறாரு? அவரை என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கும் பொழுது குணமாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வியாதிப்பட்டு கிடந்தான். உன் வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா சொன்னார். உடனே ஏசாயா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் எசேக்கியாவோ தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி
கர்த்தரை உரிமையோடு சொன்னார், ஆண்டவரே நான் உத்தமமாய் நடந்தேனே, உண்மையாய் நடந்தேனே, ஏன்பா என் வாழ்க்கையில இந்த காரியத்தை அனுமதித்தேன் என்று மிகவும் கலங்கி கதறி அழுது, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்துதான் ஆகணும்னு ஏசப்பாவை தேவனை மிகுந்த உரிமையோடு கூட அவன் சொல்லி அழைத்து ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொன்னார், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் திரும்பவும் ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை இதுதான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இப்ப இந்த வார்த்தை கூட நான் இப்படி சொல்றேனே, இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர முடியாதபடி இருக்கிறோம். இதை ஒரு கூட தீர்க்க தரிசனமா எடுத்துங்களேன். சோதரிக்கிறோம். நான் பேசிட்டு இருக்கும் போதே கர்த்தரோடு பேசுகிறார். என்னைக்கு நான் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற அல்லவா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆலயத்துக்கு போவாய். ஆலயத்துக்கு போக முடியாதபடி வீட்டில முடங்கி கிடக்கிறோம். கர்த்தர் அன்னைக்கு எசேக்கியாவுக்கு சொன்னார், இன்னைக்கு உனக்கு சொல்றார், நீ ஆலயத்துக்கு போவாய். அதை அண்டர்லைன் பண்ணி அதை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஆலயத்துக்கு போவாய். நான் ஆலயத்துக்கே போக முடியாம என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடுமோன்னு எசேக்கியா நினைச்சா. அவர் சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாள் நீ எங்க போவ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் வாழ்க்கையை நான் குணமாக்குவோம்பான்னு சொன்ன. என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுவாய், ஆனால் அவருடைய குணமாக்குகிறவர். 4வது குறிப்பு, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு? அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சிலர் தலைவர்களை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். வசந்த பாருங்க, அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். என் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லுவாயானால் கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மட்டும் கூட இருக்குமானால் உன்னை யாரும் அசைக்க முடியாது தேவ பிள்ளையே. அதனாலதான் யாபேஸ் ஜெபித்தான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்பா, உங்க கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அந்நாள் முதற்கொண்டு யாபேசோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. வேதத்தை வாசிக்கிறோம், அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தர் தம்முடைய கரங்களினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கரமே எனக்கு உதவி. ஐயோ, அது பொய்யான சொந்த தத்துவங்கள். நம்முடைய கரம் நமக்கு உதவி அல்ல, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நமக்கு 2 கை இருக்கலாம். இந்த 2 கையை நான் உடையவனா இருந்தாலும் கூட எனக்கு நன்மை இல்லப்பா, 3வது உங்களுடைய கரம் எங்களுக்கு தேவை. மோசேயின் கைகள் அசந்து போயின. நம்முடைய கைகள் ஒரு நேரம் அசந்து போயிடும், ஆனா கர்த்தருடைய கரம் அசராது. கர்த்தருடைய கரம் உன்னை பலப்படுத்திட்டே இருக்கும். நம்முடைய கரம் ஒரு நேரம் நம்முடைய கரம் பலவீனப்பட்டு போகும், ஆனா கர்த்தருடைய கரம் பலமுள்ள கரம். கர்த்தருடைய கரம் போஷிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் தாங்குகிற கரம். கர்த்தருடைய கரம் தப்புவிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் தூக்கி எடுக்கிற கரம். தாவீது சொன்னான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. பேதுரு சொன்னான், ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் குறைவில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க.
வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தில் இருக்கிற ஒருவனும் பிடுங்க முடியாது. அவர் கரத்தில் இருக்கிறவனை ஒருவனும் வாங்கிவிட முடியாது. அவர் தம்முடைய கரத்தின் நிழலால் உன்னை மறைக்கிறவர். ஏசப்பா கரம் கூட இருந்தா எவ்வளவு லாபம் தெரியுமா சகோதரியே, சகோதரனே? அந்த கரம் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும், உன்னை நடத்திக்கிட்டே இருக்கும். அந்த கரம் கூட இருந்துச்சு. அவர் வசனம் சொல்லுகிறது, உனக்கும் தேவனை உடையவர்களுக்கும் தேவன் அல்லாதவர்களுக்கும் அந்த கரம் வித்தியாசப்படுத்துமா. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் அவங்க வீட்டு மாமரம், ஆனா அந்த மாமரத்தினுடைய ஒரு கிளை எங்க வீட்டு பக்கம் இருக்கும், மீத முக்காவாசி மரம் அவங்க பக்கம் தான் இருக்கும். ஆனா ஒரு கால்வாசி மரத்தினுடைய கிளைகள் எங்க வீட்டு காம்பவுண்ட் பக்கம் இருக்கும். என்ன ஆச்சரியம் பாஸ்டர், அவங்க மரத்துல காயே காய்க்காது, அவங்க மரம் தான் அவங்க காம்பவுண்ட்ல தான் இருக்குது, ஆனால் முக்காவாசி மரம் அவங்க பக்கம் தான் இருக்கும். அதுல ஒரு கிளையில கூட மாம்பழம் மாங்காய் காய்க்காது. ஒரு கால்வாசி கிளை தான் எங்க பக்கம் இருக்கும், அதுல மட்டும் கொத்த காய்கள் இருக்கும். பாஸ்டர் நான் அப்ப நினைச்சிருவேன், பாரு இந்த மரம் நம்முடைய மரம் இல்ல, நம்முடைய பக்கமா கிளை நம்ம பக்கம் தான் இருக்குது. நம்ம பக்கம் இருக்கிற அந்த கிளையே எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. இதை நிமித்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்தது கேட்டு எனக்கு. அருமையானவர்களே, கர்த்தருடைய கரம் இருந்தா எனக்கு விசேஷித்தவர்கள். கடைசியா ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது என்ன போட்டிருக்கு? என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கடைசி குறிப்பு, யாரெல்லாம் என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வருகையில் பங்கடைவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே என்று உரிமையோடு அழைக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையிலே பங்கடைவார்கள். தேவனுடைய வருகை பற்றி சொல்லுகிற வசனம், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களோடு வருவார். தேவ பிள்ளைகளே, இவரை உன் தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்து ஏற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் இன்றைக்கு கூட வந்தாலும் வரலாம். அவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்குது. அவர் வருகையிலே நீ கைவிடப்படக்கூடாது. அவர் வருகையிலே நீ சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவரை என் தேவனாகிய கர்த்தாவே என்று உரிமையோடு சொல்லி அவரை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். ஒருவேளை இந்த இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் அவரை உன் குல தெய்வமாக, உன் கோத்திரத்தின் தெய்வமாக, உன் சொந்த தெய்வமாக அவரை ஏற்றுக்கொள். இந்த தெய்வம் உன் ஜாதியை மாத்த சொல்லல, உன் பேரை மாத்த வேண்டாம், உன் வீட்டை மாத்த வேண்டாம், உன் இருதயத்தை மட்டும் இந்த இயேசுவுக்கு தான். உன் பொன் பொருள் அவருக்கு தேவையில்லை. உனக்காகவும் கல்வாரியிலே தன் ஜீவனை கொடுத்தவர் இந்த இயேசு. அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் போக முடியாது. இந்த உலகத்தை நம்பாத. இந்த உலகம் சீக்கிரமா அழிய போகுது. நீ காண்கிற வானமும் நீ நிற்கிற பூமியும் ஒரு நாள் அழிய போகுது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே தான் அந்த சத்தியம் உனக்கு சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தை மட்டும் இயேசுவுக்கு கொடு. உன் இருதயத்தில் அவர் வந்து தங்க விரும்புகிறார். அவர் உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, ஒரு ராணுவ வீரர், அவர் பேர் ஹாரி, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அந்த ராணுவ வீரர்களுடைய ஆத்துமாவுக்காக அவர் உத்தரவாதம் பண்ணி, ஆண்டவரே இந்த ராணுவ வீரர் எப்படியாயிரும் ஏற்றுக்கொள்ளணும்னு அவருக்காக ஜெபம் பண்ணுவாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஹாரி என்கிற ராணுவ வீரருக்கு ஒரு ஊழியர் சத்தியம் சொல்வார், பா இயேசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள், அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் அப்படின்னு இவர் ரொம்ப உத்தரவாதமா பேசுவாராம். ஆனா அந்த ஹாரி என்கிற ராணுவ வீரர் சொல்வாராம், பின்னாடி பாக்குறேன், பின்னாக நான் யோசிக்கிறேன், இப்பொழுது அதற்கு டைம் இல்லை. நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுதான், இயேசுநாதர் இப்படிலாம் செஞ்சாலும் சொல்றீங்க, நான் யோசிக்கிறேன், பின்னாக பார்க்கிறேன் என்று இவர் சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் அவர் அப்படியே காலம் கடத்தி வந்தாராம். ஒரு நாள் அந்த பாஸ்டர் அந்த ராணுவ வீரரை பார்த்து இப்படி சொன்னாராம், ஹாரி
நீ ராணுவத்திலே இருக்கிறாய். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நீ ராணுவத்திலே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு எதிராளி உன்மேல் குண்டை எரிந்து விட்டான். நீ காயப்பட்டு விட்டாய். ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு அவசரமாய் ஒரு மருத்துவ உதவி தேவை. அந்த நேரத்தில் யாரோ ராணுவத்தில் இருக்கிற இன்னொருவன் உன்மேல் பரிதாபப்பட்டு, ஐயோ இவன் குண்டடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறானே, இவனை கொண்டு போய் முகாமிலே அந்த ஆஸ்பத்திரியிலே சேர்த்து இவன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்காக ஒருவர் பரிதாபப்பட்டு உன்னை சுமந்து கொண்டு வேகமாய் அவருடைய காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு போகிற போது உன்னை தூக்கி கொண்டு போகிறவனையும் எதிராளி சுடுகிறான் என்று வைத்துக்கொள். அவன் மேலும் குண்டு பாய்கிறது. ஆனாலும் தன்மேல் குண்டு பாய்கிறதையும் அவன் கண்டுகொள்ளாமல், தன்மேல் குண்டு படுகிறதையும் அவன் பெரிதா எண்ணாமல், எப்படியாயினும் இவனை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை சுமந்து கொண்டு எப்படியோ வந்து உன்னை ஆஸ்பத்திரியிலே சேர்த்து விட்டான். அவனும் ஆஸ்பத்திரி வேற ஒரு ஹார்ட் வார்டில சீரியஸா கிடக்கிறான். நீயும் சீரியஸா கிடக்கிற. சில நாட்கள் கழித்து நீ சுகமாகி விட்டாய். அப்போது ஒருவர் வந்து உன்னிடத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ சுகமாயிருப்பதற்கு காரணம் அந்த நேரத்தில் தான் அடிபட்ட போதிலும், தன்மேல் ரத்த காயப்பட்ட போதிலும் உன் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை சுமந்து கொண்டு வந்தவர் அந்த வானில் தான் இருக்கிறார். நீ அவரை பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய்? ஹரி, யோசிக்கிறேன் என்று சொல்வாயா? அல்லாவிட்டால் அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்வாயா என்று கேட்டபோது ஹாரி சொல்வார், எனக்காக என் ஜீவனை, தம்முடைய ஜீவனையே கொடுத்து என்னை காப்பாற்றின ஒருவரை நான் பார்க்க யோசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன், நான் போய் அவரை பார்ப்பேனே அப்படின்னு சொன்னானா? இதே காரியத்தை தான் இயேசு உனக்காக சிலுவையிலே செய்தார். இதே விஷயத்தை தான் உனக்காக இயேசு செய்தார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் வாழ்க்கை நலமாக வேண்டும், உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உனக்காக கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, உனக்காக கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, உனக்காக தன்னுடைய சதைகள் எல்லாம் பிக்க கொடுத்து நீ அடைய வேண்டிய ஆக்கினை உனக்காக அடைந்தவர் தான் இயேசு. அவரை சந்திக்க நீ விரும்புகிறாயா, அல்லாவிட்டால் யோசிக்கிறாயா என்று கேட்டார். ஹாரி முழங்கால் படியிட்டு சொன்னார், இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இவரை என் இதய தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, இவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இன்னும் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் இந்த செய்தி உன்னை தேடி வருகிறது. நீ எந்த மதத்தை நம்பிக்கை உடையவனாய் இருக்கலாம், எந்த ஜாதியை உடையவனாய் இருக்கலாம், எந்த பழக்க வழக்கத்தை உடையவனாய் இருக்கலாம், ஆகிலும் உனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். உனக்காகவும் இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். உன்னுடைய துன்பத்தை, உன் வியாதியை, உன் பலவீனங்களை, உன் பிரச்சனைகளை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இந்த இயேசுவை நீ சந்திக்க விரும்புகிறாயா? இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன் பணத்தை கேட்கவில்லை, உன்னுடைய ஆஸ்தியை கேட்கவில்லை, உன்னுடைய சோத்தரிக்கிற ஒரு பொருளையும் கேட்கல. என் இருதயத்தில் இடம் தா என்று கேட்கிறார். அவரை என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைப்பாயானால் ஒரு நாள் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கர்த்தர் வரும் பொழுது உன்னை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. தாவீதை போல, யோசுவாவை போல, மனம் திரும்பிய பின் நாட்களில் யாக்கோப்பு சொன்னதை போல எம் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைத்தோம். சவுலை போல, அருமையானவர்களே, யாக்கோப்பினுடைய முந்தின காலத்தை போல உம்முடைய தேவன் என்று யாரோ ஒருவரை போல நீ தேவனை அழைக்காமல் உரிமையோடு அழைக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு செய்வாராக. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? என் தேவனாகிய கர்த்தாவே, எந்த முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, எந்த முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். வானானது நீரோடைகளையே மாற்றிட்டு கதறுமா போல், வானானது நீரோ
இன்பமும் ஏற்றதுமாய் என்றென்றும் இருக்கிறதே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் என்றென்றும் இருக்கிறதே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். நாம ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கிற அந்த உரிமை உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா. உம்மை என்னுடைய தேவன் என்று அழைப்பதற்கு தடையாயிருக்கிற குறைவு, குற்றம், குற்றமான சாட்சி, மாய்மானம், ஏமாற்றுகிற தன்மை, கீழ்ப்படியாம நீர் சொல்லுவதை நிறைவேற்றாமல் போகிறது போன்ற ஒரு சவுளை போன்ற ஜீவியம், யாக்கோப்புக்குள் ஆரம்ப காலத்தில் இருந்த ஜீவி எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதப்பா. தாவீதை போல, யோசுவாவை போல என்னுடைய தேவன் என்று அழைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதை செய்யும். ஆண்டவரே, என்னுடைய தேவன் என்று நாங்கள் அழைக்கும் பொழுது எங்களுடைய துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் தேவன். ஆண்டவரே, என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது எங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவர். என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது எங்களை குணமாக்குகிறவர். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது உங்களுடைய கரத்தைகள் மேல் வைத்து எங்களை திடப்படுத்துகிறவர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது உங்களுடைய வருகைகளை பங்கடைகிற ஒரு சாக்கியங்களை தருகிறது என்று பார்த்தோம். இந்த அனுபவத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதை செய்யும். ஒரு வாழ்க்கையில் நன்மை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் கடைசி சகல நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த நாமத்தின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் மேல் என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மீட்டுக் கொண்டு என்னை கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.